திருக்கோயிலின் முகப்பில் கல்யாணி, திரிபுரா, காளிகா, ரோஹிணி, கங்காதேவி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா தேவிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டும் வணங்கப்பட்டு வருகின்றனர். முன்னொரு சமயம் வாழ்ந்திருந்த மக்களுக்கு எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டும் தீராத நோயை எண்ணி மக்கள் மனம் வருந்தி மிகுந்த துன்பம் உற்றனர். அப்போதுதான் இந்த கொடிய நோய்கள் தீர இங்கே உள்ள குடும்ப தேவதைகளான கிராம தெய்வங்களை போற்றி குல வழிபாடு செய்துள்ளனர். புவியை காத்திட பாயும் கங்கையை சடையில் முடித்த மக்களின் நோய்கள் தீர மனமிறங்கி அருளாசி தந்த அந்த கிராம தேவதைகளின் அருளினால் நோய் நீக்கம் பெற்று மக்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெற்று வாழ்ந்து வந்தனர். தற்போது வரை அது தொன்று தொட்டு விக்கிரக பிம்பமாக வைத்து கங்கா முதலான 9 கன்னி தெய்வங்களாக உருவகப்படுத்தி வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. கோப பார்வையில் காமனை எரித்து யோக வழி காத்த மகா யோகனே. ஸ்ரீ கங்கா மாதாவை தரிசித்து பாலகுருநாதீஸ்வர சுவாமியை தரிசனம் செய்தால் தரிசனம் முழுமையடைவதோடு சுவாமியின் பரிபூரண அருளும் கிடைக்குமாம்.